வடமலையப்ப பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த காலத்துல பெரிய தனவந்தர். அவர் தான் நிறைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பாண்டியர்கள் கட்டிய கோவிலை செப்பனிட்டது என்பது வடமலையப்ப பிள்ளை தான் நிறைய செய்திருக்கிறார். இந்த வடமலையப்ப பிள்ளை அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் ஒண்ணு ஏற்பட்டது. ஒரு காலகட்டத்துல வடமலையப்ப பிள்ளைக்கு ஒரு பெரிய வருத்தம் ஏற்பட்டது. அந்த வருத்தத்துக்கு முக்கிய காரணக்கர்த்தா யார் என்று கேட்டால் டச்சுக்காரர்கள். இந்த டச்சுக்காரர்களுக்கு மனசு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய எண்ணம் என்ன ஏற்பட்டதுன்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமான் ரொம்ப அழகாக இருக்கிறார். ஆகவே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாம் கடத்தி விட வேண்டும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை அந்த அழகை நம்ம குறைக்க வேண்டும். அந்த அழகை நாம சிதைக்க வேண்டும் என்று மனசிலே நினைத்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய உற்சவர்களை எல்லாம் கடத்தி ஒரு படகளை ஏற்றி கடலுக்குள் கொண்டு போகிறார்கள். முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் அங்குதான் ஆரம்பமாகிறது. கடல்ல கடல் மயில் என்பது நிலத்தினுடைய மயிலும் கடல் மயிலும் ஒண்ணு இல்லை. வில்ல பறக்கக்கூடிய ஆகாயத்தினுள்ள நம்ம அளக்கக்கூடிய அளவு, நிலத்துல அளக்கக்கூடிய ஒரு அளவு, அதே மாதிரி கடல்ல போகக்கூடிய அளவு எல்லாம் நம்ம நினைக்கக்கூடிய இந்த மயில் என்பது வேறு, அங்க இருக்கக்கூடிய மயில் என்பது வேறு. காற்றினுடைய வேகம் என்பது இங்கே இருக்கக்கூடிய காற்றினுடைய வேகத்தை வைத்துக் கொண்டு சில விஷயங்களை நாம் அளக்கிறோம். அதே மாதிரி விமானத்துல நம்ம மேல பறக்கும் பொழுதும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஏர் பாக்கெட் இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப டப்பு டப்புன்னு கீழே விழும் விமானம், நம்ம பறக்கக்கூடிய விமானமே கீழே விழும். அதே மாதிரி தோணியிலையோ கப்பல்லையோ நம்ம டிராவல் பண்ணும் பொழுது சில இடங்கள்ல டமான கப்பல் கீழே இறங்கும், மறுபடியும் மேலே ஏறும். சில இடத்துல அகழி மாறி மிக ஆழமான இடம் இருக்கும் பொழுது அந்த பிரஷருடைய காரணத்தினால ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி திருச்செந்தூர் ஒரு 7 கடல் மைல் உள்ளுக்குள்ள போனதும் சுழற்சியில டப்புன படகு கீழே இறங்குது. கீழே இறக்கும் போது கவுந்து விடுகிறது. கவுந்தா அது யாரு கடத்தி கொண்டு போன டச்சுக்காரர்கள் அத்தனை பேர் உள்ளுக்குள்ள போயிடுறாங்க. முருகப்பெருமான் உள்ளுக்குள்ள இருக்கிறார். இந்த செய்தி வடாமலை பிள்ளைய ரொம்ப பாதிக்கிறது. அது நம்ம முருகப்பெருமானை இவங்க கடத்தி கொண்டு போயிட்டான். இது நடந்த சமாச்சாரம். நான் சொல்றது கதையல்ல, நிஜம். இது நிஜமாக நடந்த ஒரு சமாச்சாரம். சோ நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு துன்பத்தை இவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று ரொம்ப வருந்துகிறார். வருதின உடனே அவருக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டால், அந்த தாமிரபரணி சைடை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய தச்சர்களை எல்லாம் அழைக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய கொல்லர்களை எல்லாம் அழைக்கிறார். சிற்பிகளை எல்லாம் அழைக்கிறார். அழைச்சி இது மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான ஒரு சிலையை, ஏன்னா சிற்பிகளை மட்டும் கூப்பிட்டா போறோம். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, தச்சு வேலை செய்யக்கூடியவர்கள், மர வேலை செய்யக்கூடியவர்கள், இரும்பு வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் கூப்பிட்டு நீ பல இடங்கள்ல போல்டு சரியா பண்ணி வடிக்கும் போது மிக சரியா இருக்கணும். முருகன் எந்த விதத்திலையும் அவன் குறைந்துடக்கூடாது, பிரமாதமாக இருக்கணும் என்று திருச்செந்தூர்ல போய் பிரதிஷ்டை பண்ணிடலாம். நம்ம இது போயிடுச்சு, நம்ம அதை செய்யணும் என்று அவர்கள் முடிவு செஞ்சு ஆங்கிலேயர்களை எதிர்த்து செய்யக்கூடிய ஒரு வேலை. டச்சுக்காரர்கள் அந்த சமயத்துல அவங்களை எதிர்த்து செய்யக்கூடிய ஒரு வேலை. ஆனா வடமலை பிள்ளையை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா வடமலை பிள்ளை இறங்கி இருக்காரு தெரிஞ்ச உடனேயே அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ல இருந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்குறான். சரி, இதுக்குள்ள நம்ம தலையிடக்கூடாது, நம்ம தலையிட வேண்டாம். எனக்கு அவர் இறங்கிட்டார் உள்ளுக்குள்ள, பெரிய மனுஷன் தாழ். ஸோ அவர் செய்ய சொல்லுகிறார். சிற்பி ஒரு அழகான 3 சிலைகளை வடிக்கிறார். வடிச்ச உடனே அந்த 3 சிலைகளையும் ஒரு வண்டியில ஏற்றி தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து கிளம்பி பாளையங்கோட்டைக்கு போற ரூட்டு, திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து பாளையங்கோட்டைக்கு போகக்கூடிய ரூட்டு, அதான் சாலை என்று பெயர் அந்த காலத்துல. அங்க வண்டியை கொண்டு வராங்க. அந்த வண்டி வரும் பொழுது இன்னைக்கு சாலக்குமாரசாமி கோவில் எங்க இருக்கோ அந்த இடத்துல நின்று விடுகிறது வண்டி. மாடு அதுக்கு மேல கிளம்புறதுக்காக தயாரில்லை, அதுவும் படுத்துறது. வண்டிக்கு அந்த இடத்துல சிக்கி கொள்கிறது. இவங்களுக்கு மறுபடியும் ஒரு கவலை, என்னடா இப்ப திருச்செந்தூருக்கு எடுத்துட்டு போனோம், இந்த இடத்துல இப்படி ஆகிப்போச்சே என்று சிற்பிக்கு இன்னும் பெரிய கவலை. அப்ப சிற்பியனுடைய கனவு அவர்கிட்ட வருது, நீ கவலைப்படாதப்பா, இந்த சிலையை நீ கொஞ்சம் கொஞ்சமா நீ தூக்கிட்டு போ, நாளைக்கு வேண்டுதல் பண்ணு, உனக்கு எல்லாம் சரியாயிடும். சிற்பிக்கு ஒரு கனவுல வருகிறது. உடனே சிற்பி அடுத்த நாள் காலம்பரை மறுபடியும் வண்டியை போட்டு எடுத்துட்டு கூட்டிட்டு போறான். பாளையங்கோட்டையில முருகன் குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு. இன்னைக்கு போனாலும் முருகன் குறிச்சி இருக்கு. அந்த முருகன் குறிச்சியில போய் தங்குறது, இந்த சிலையெல்லாம் தங்குறது. அந்த சிலையெல்லாம் தங்கின இடம் என்பதனால்தான் அந்த ஊருக்கு முருகன் குறிச்சி என்று பெயர். அந்த முருகன் குறிச்சிக்கு போன உடனே இந்த வடமலையப்ப பிள்ளைக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. திருச்செந்தூர் கடல் உள்ளுக்குள்ள போன அந்த சிலைகளை மீனவர்கள் மீட்டு கொண்டு வந்து விட்டார்கள்.
ஆகவே திருச்செந்தூர் கடல் உள்ளுக்குள்ள வந்த சிலைகள் நமக்கு கிடைத்து விட்டன என்கின்ற செய்தி வடவளப்பிள்ளைக்கு வந்தவுடனே அவருக்கு கிடைத்த சந்தோஷம் அளவே இல்லை. உடனே இந்த செய்தி சிற்பிக்கு போய் சேர்கிறது. உடனே அந்த இடத்துல பாளையங்கோட்டையில வந்ததுக்கு அப்புறம் பாளையங்கோட்டைக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள், எங்க ஊர் சிவன் கோவில்ல இதை வச்சுக்கிறோம்னு சொல்றாங்க. உடனே இந்த சாலை பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வீரதாக்குபுரம் பேரு, கைலாசபுரம் பேரு, இதெல்லாம் திருநெல்வேலியில தாமிரபரணி நதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போய் எங்க இடத்துல இருந்தா நீங்க சிலையை எடுத்துட்டு போனீங்க, அவன் எனக்கு அதே மாதிரி சிற்பியை கொண்டு ஒரு அற்புதமான முருகன் சிலையும் ஒரு வள்ளி தேவான சிலையும் எங்களுக்கு வேண்டும் என்று ஊர் மக்கள் எல்லாம் கேட்டதுக்கு பேரில் மறுபடியும் சிற்பி விரதம் இருந்து செய்த சிலை சாலைக்குமாரனாக இன்று அங்கே இருக்கிறார். அந்த சாலைக்குமார சாமி சிலை திருச்செந்தூர்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்க இருக்கும். திருச்செந்தூர்ல எப்படி வழிபாடுகள் நடத்துகிறார்களோ அதே போன்ற வழிபாடுகள் தான் இங்க நடக்கும். பாளையங்கோட்டை சாலை பக்கமாக அது இருந்ததுனால அந்த இடத்துக்கு பேர் சாலைக்குமாரசாமி கோவில் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள்.